சரி, பேச்சு மஞ்சோட நேர்களே அனைவருக்கும் வணக்கம். உங்கள் ஜோடர் இளமுரு குமரன் பேசுகிறேன். 2025ஆம் ஆண்டு கார்த்திகை மாதம் கடகராசிக்கு உண்டான பலன்களை இங்கே பார்ப்போம். இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. கடகராசி நேர்களே, ராசிநாதன் சந்திரன் மாத தொடக்கத்தில் 3ஆம் இடத்திலும் 4ஆம் இடத்திலும் 5ஆம் இடத்திலும் இருப்பது வெகு சிறப்பான காலம் என்றாலும், உங்களுக்கு அட்டமத்தில் ராகும் அஷ்டமத்தில் சனி இருப்பது அவ்வளோ சிறப்பல்ல. அதாவது 2 கூடவே உங்களுக்கு 5ல் இருக்கிறாரு சூரியன், ராசிநாதன் 3ல் இருக்காரு. பொருளாதாரம் வரும், ஆனால் எந்த பக்கம் பூச்சுங்கிறது தெரியாது. காரணம் அஷ்டமச்சனி நடப்பது. நிறைய பேர் இந்த அஷ்டமச்சனி இங்கே விளையிச்சுங்கிறாங்க. கடகராசினர்களுக்கு ரொம்ப வேண்டாம். நம்ம வாக்கிய பஞ்சாங்க அப்புறம் உங்களுக்கு 2026 மார்ச் 6ஆம் தேதி தான் உங்களுக்கு சனி பயிற்சி ஆகிறாரு. இந்த சனி பயிற்சி தான் உங்களுக்கு முழுமையான சனி பயிற்சி உங்களை விலகும். அப்படிங்கும்போது அது வரைக்கும் நீங்கள் அதாவது குருவும் உங்களுக்கு ஜென்மத்தில் இருக்கிறாரு. இந்த ஜென்மத்தில் இருக்கிற குரு என்ன செய்வார், தேவையில்லாத டென்ஷனை ஏற்படுத்துவார். அப்படிங்கும்போது பொருளாதாரங்கள் வரும், அந்த வருவதை சாதுரியமாக நீங்கள் கையாள வேண்டும். அதை பொருளாதாரத்தை இடம் பொருளை வாங்குறதோ அல்லது வீடு வாசலில் போடுறதோ இப்படி போட்டீங்கன்னா வெறும் சிறப்பாக இருக்கும். அப்படி இல்லாமல் ஆடம்பர பொருள் வாங்கும்போது அது விரயங்கள் ஆகக்கூடிய வாய்ப்பு உண்டு. வாகன போக்குவரத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. நிறைய பேர் இந்த கடகராசினியர்கள் திருமணம் ஆகாத தம்பதி, இந்த அஷ்டமச்சனி காலத்தில் திருமணம் ஆகாத தம்பதிகள் ஒரு நல்ல வாய்ப்பு. இப்போ ஜென்மத்தில் குரு இருந்தாலும் 7ஆம் இடத்தை குரு பார்ப்பது, அதாவது திருமணத்தை நடத்தி வைக்கக்கூடிய ஆண் பெண் இருவருக்குமே வயது கடந்தவர்களுக்கு புறமே திருமணத்தை நடத்தி வைக்கக்கூடிய பாக்கியத்தை ஏற்படுத்தும். அதே மாதிரி இந்த அஷ்டமச்சனி காலம் ஒரு 30 வயது 35 வயசுக்கு உள்ளவர்கள் புறமே சற்று பொருளாதாரத்தை கையாள்வது கவனமாக இருக்க வேண்டும். பொருளாதார வரவை ஒரு சிக்கனப்படுத்தி ஒரு சாதுரியமாக பயன்படுத்தி ஒரு இடம் உள்ள போட்டீங்கன்னா வேற விரை செலவுகள் எதுவும் வராது. வயது கடந்தவர்களுக்குமே உடல் ஆரோக்கியத்தை சீராக இருக்கணும், பயப்பட வேண்டியதில்லை. அஷ்டமச்சனி இருந்தாலும் ஜென்மத்தில் குரு உங்களுக்கு பார்க்கறதுனால பயப்பட வேண்டியதில்லை. அதே மாதிரி 5ஆம் இடத்துல இருக்கிற இந்த கிரகங்கள் பூராமே உங்களுக்கு பொருளாதார வரவுகளை ஏற்படுத்தும், நல்ல முன்னேற்றங்களை ஏற்படுத்தும். அரசு வேலையில் இருப்பவர்களுக்கு வேலையில் கவனமாக இருக்க வேண்டும். உயர் அதிகாரிகளை அனுசரித்து செல்வது நல்லது. அதே மாதிரி பிள்ளைகள் வழியில் நன்மைகள் ஏற்படும். உங்களுக்கு பிள்ளைகளால் பெருமை சேர்க்கக்கூடிய மாதமாக உங்களுக்கு அமையும். 7ஆம் இடத்தை பார்ப்பது மனைவி வழியில் நல்ல முன்னேற்றங்களை கொடுக்கும். இல்லத்து அரசியலுக்கு நல்ல கணவர்களுக்கு ஒத்துழைப்பு கிடைக்கும். ஐடி சாஃப்ட்வேர் தயங்களை போன்றவர்களும் நல்ல ஒரு மாற்றங்களை கொடுக்கும். அரசு காரியங்களில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும், சற்று கவனத்துடன் செயல்பட வேண்டும். அரசு வேலையில் முயற்சி பெறுவதற்குமே வேலையில் சற்று தாமதப்பட்டு கிடைக்கப்படும். அதே மாதிரி வேலை தேடும் மாணவர்கள் மாணவிகள், அதாவது இளைஞர்கள், வேலை தேடும் ஆண் பெண் இருவருக்குமே, அதாவது தற்காலிக இப்போ ஒரு நல்ல வேலையில போய் உட்காரக்கூடிய, அதாவது தனியார் பள்ளியில் நல்ல வேலையில போய் உட்காரக்கூடிய பாக்கியத்தை உண்டாக்கும் உங்களுக்கு. ஏன்னா 3ஆம் இடத்துல சந்திரன் இருக்காரு, 4ஆம் இடத்துல வர்றாரு, 5ஆம் இடத்துல வர்றாரு, 2 கோடின்னு குரு வேற பார்க்குறாரு உங்களுக்கு. இவ்வளவு ஒரு அமைப்புகள் இருக்காலும் பொருளாதாரத்தை நீங்கள் பழைய கஷ்டங்கள் அதிகம் நெருங்காது. இருந்தாலும் பொருளாதாரத்தில் சற்று கவனமாக இருக்கணும். கணவன் மனைவியில் நல்ல ஒற்றுமைகள் ஏற்படும். குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் குழந்தை பாக்கியத்தை கிடைக்கக்கூடிய யோகத்தை ஏற்படுத்தும். ஏன்னா 5ஆம் இடத்தை குரு பார்ப்பது வெகு சிறப்பு. ஏற்கனவே திருமணம் ஆகி கொஞ்ச நாட்கள் தள்ளி போகிற புறமே இப்போ குழந்தை பாக்கியத்தை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தும் உங்களுக்கு. இந்த அமைப்பு நல்ல அமைப்பாக இருந்தாலும் கொஞ்சம் சற்று நிதானத்தோடு செயல்படுவது நல்லது. இந்த கடகராசி நேயர்கள் சனிக்கிழமை தோறும் காலை 9 to 10:30 மணிக்கு காலபைரவருக்கு 2 மிளகு விளக்கு போட்டு அருள் வாங்கி அர்ச்சனை பண்ணினா வெகு சிறப்பாக இருக்கும் என்று சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். ஜோதிடர் இளமுரு குமரன். நன்றி, வணக்கம்.